வெயிட் கெயின் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? நான் என்னோட பல்கிங் ஜேர்னியில் 40 கிராம் ப்ரோட்டீன் இருக்கிற இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ட்ரை பண்ணுவேன். இதை பார்க்கறதுக்கு வேணா தேங்காய் சட்னியும் மசால் தோசை மாதிரி இருக்கலாம், ஆனால் இது கம்ப்ளீட்லி வேறு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீனட் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 5 எக்ஸ் நமக்கு தேவைப்படும். அதில் 1 ஹோல் எக்கும் பேலன்ஸ் இருக்கிறனால எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துக்கிட்டு அந்த சட்னிக்கு மெயினாக தேவைப்படுற இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடலப்பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. நான் சொன்ன அளவுக்கு எக் எடுத்துக்கோங்க. அது கூட தோசை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 50 கிராம் அளவுக்கு. நல்லா மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். இனிமேல் தோசை சுடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கொஞ்சம் கடலப்பருப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. அகைன் கருவேப்பிலை, பச்சை மிளகா, ரோஸ்டட் பீனட் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சூடார பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சுவையான சூப்பரான பீனட் சட்னி ரெடி. ஹை ப்ரோட்டீன் தோசைக்கு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தோசை பேட்டரை தோசை அரவேக்காடு வந்து அப்புறம் டாப்பிங்ல இட்லி பொடி, மஷ்ரூமை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி தூவி விட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பரட்டி போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கான தோசையும் ரெடி ஆயிடும். பார்க்க வேணா நார்மலான சட்னி தோசை மாதிரி இருக்கலாம், ஆனா இதுல 40 கிராம் புரோட்டீன் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ கைஸ், இந்த மாதிரி பல்கிங் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட்ல பல்க் 1 டைப் பண்ணி விடுங்க.